ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த கிரேஸான ஒரு டான்சர். பட் 70 வயசு ஆகிட்டு இன்னுமே அந்த கிரேஸ் அவங்களுக்கு குறையலை. ஸோ லேட்டஸ்ட்டாக ஒரு படமும் வந்துச்சு. அது ரொம்பவே பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ நிறைய வீடியோ சாங் வந்துச்சு. ரீசெண்டாக கூட நான் 1-2 சாங் பண்ணேன். ஸோ இந்த பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணனால இந்த பாட்டும் நான் பார்க்கணுன்னு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஐகானிக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு இருக்கும். நிறைய பழைய படத்தெல்லாம் வேறு லெவலில் அவங்க டான்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரீசெண்டாகவும் அந்த படத்தில் ஒரு சின்ன ஹுக் ஸ்டெப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சாங் தான். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்க முடியும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போகலாம். படம் பேர் வந்து மனசங்கர் வரப்பிரசாத காரு. ஸோ இந்த படம் பேர் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு டைரக்டர் யாருன்னா அனில் ரவிப்பொடி அவங்க. ஸோ அவங்க நிறைய படம் கண்டினியூஸாக ஹிட்டு தான் கொடுத்துட்டு வராங்க. அவங்க கமர்ஷியலாகவும் சரி, அவங்க காமெடியும் சரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம பாஸ் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார், அவங்க கூட வெங்கடேஷ், அப்புறம் நயன்தாரா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி படம் எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் வரப்போது, அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன் மறுபடியும் தமிழில் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாட்டு எல்லாமே ரொம்ப ஹிட் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ சாங் பார்க்கலான்னு பார்த்து முடிச்சு இந்த பாட்டு சில பேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட். ஸோ பேர் வந்து ஹுக் ஸ்டெப் சாங்னு. ஸோ அதில் வீடியோ சாங் வந்திருக்கு. ஸோ ஹுக் ஸ்டெப் மூவ்ஸாக கண்டிப்பாக அவங்களோட ஏதாவது ஒரு டான்ஸு மூவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நல்லா இருக்கும் அவங்க டான்ஸு. ஃபர்ஸ்ட் உள்ள ப்ரீவியஸ் மூவிலெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஆடிருப்பாங்க. நிறைய ஸ்டெப் இருக்குது அவங்களுக்கு. அந்த பங்காரம், கோடி, பெட்டா, இந்த மாதிரி நிறைய பழைய பாட்டிலலாம் ஒரு ஸ்டெப்பு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 70 இயர்ஸ் ஆகிட்டு, பட் ஸ்டில் அவங்களோட டான்ஸு கிரேஸு குறையவே இல்லை. அவங்க கண்டினியூ அந்த ஃப்ளோலே தான் இருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணுறாங்க இப்போவும். ஸோ இந்த பாட்டு நான் வெயிட் பண்ணுறதா. ஸோ ஃபைனலி வீடியோ சாங் வந்துட்டு இதில் மியூசிக் வந்து பீன்ஸ் அண்ட் இது சாங்ஸ் கேட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ சாங்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ சாங் பார்த்துடலாம். ஓ, செம்மையாக இருக்குது ஆட்டிடியூட். ఏ పార్టీకొచ్చి అయ్యు పర్లేదంటూ నువ్వు పక్కన నిలబడితే ఏం లాభం? ఏదో దూర గ్రహం ఏలియన్ లాగా అంటి ముట్టనంటే ఎంత పాపం? ఏటా కుదురుతది మనిషన్నాక కష్టకళ పోషణంటూ లేకుంటే అడపాదడపై ఫన్నే లేకపోతే మాడిపోద నీలో ఫిలమెంటే. What is this break? Let's do the vintage break. செம்மையாக இருக்கு. ఎవడో చూసి నిన్ను ఏదో అంటాడని నవ్వుకుంటాడని అనుకోకు. మింగల్ అవుదామని పార్టీకొచ్చి అట్ట సింగిల్ గా నువ్వు ఉండిపోకు. కూచిపూడి బల్లె బల్లె భాంగరను వచ్చుండాల్సిన పనిలేదోయ్. వచ్చినట్టు నీ కాలు చెయ్యి ఊపి ఎంటర్టైన్మెంట్ కుమ్మేసే. What is this pause? Let's try the Ura Mas.
கேட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல செமையான ஒரு சாங். அதுவும் அந்த மியூசிக் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பீம் சாங் போட்டது. அப்புறம் இது வந்து ஒரு பார்ட்டி சாங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகும்போது அவங்களோட கிரேஸோட அந்த ஆட்டிடியூடோட சிரஞ்சீவி சார் வராங்க. ஸோ அதுவே நல்லா இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஜென்சிக லெவலில் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய ஸ்டெப்பு பண்ணுறாங்க. ஸோ பழைய ஸ்டெப்லாம் லைட்டாக அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டாங்க, ஃபுல்லாக பண்ணல. பட் ஸ்டில் அதெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க எவ்வளோ விதவிதமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அந்த மொபைல் வச்சு இப்படி ஒரு சின்ன அந்த மியூசிக்கு ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே இப்போ அஃப்கோர்ஸ் 70 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டில் அவங்க டான்ஸ் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் இப்போவும் ரொம்ப கம்மியான வயசான ஆக்டர்ஸ் தான் இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண முடியும். அதில் சிரஞ்சீவி சார் சூப்பராக ஆடுறாங்க, வித் கிரேஸோட. ஸோ அவங்க ஃபேஸில் அந்த கஷ்டங்கிறதே தெரியாமல் ஆடுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது சூப்பராக பண்ணுறாங்க அந்த ஆட்டிடியூடோட. அவங்க கூட கேத்ரின் அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் நம்ம மோஸ்ட்லி சிரஞ்சீவி சார் தான் பார்க்கறதுனால எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் சிரஞ்சீவி சார் தான் இருந்தாங்க. சூப்பராக ஆடிருக்காங்க. அந்த பாட்டுமே கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு பார்ட்டி சாங் எப்படி வைப் இருக்குமோ அந்த மாதிரி மியூசிக்கும் லிரிக்ஸும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். லாஸ்ட்டில் முடியும் மோஸ்ட்லி அந்த பையனை குழந்தைய பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மறுபடியும். ஸோ அதோட தான் அந்த இது முடிஞ்சிச்சு. ஸோ அந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த மாதம் வரும்னு நினைக்கிறேன், ஓடிடியில் தமிழ்லேயும் வருது. ஸோ கண்டிப்பாக பார்த்து நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய பாட்டு, வீடியோ, ரியாக்ஷன் எல்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.